أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். إن هذا أخي له 99 نعجة ولي نعجة واحدة فقال أكفلنيها وعزني في الخطاب. இதோ இவர் என்னுடைய சகோதரர். இவரிடம் 99 செம்மறி ஆடுகள் இருக்கின்றன. என்னிடமோ ஒரே ஒரு செம்மறி ஆடுதான் இருக்கின்றது. இந்த ஒரு செம்மறி ஆட்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று என்னிடம் இவர் கூறுகின்றார். பேச்சு சாதுரியத்தால் இவர் என்னை மடக்கி விட்டார். قال لقد ظلمك بسؤال نعجتك إلى نعاجه وإن كثيرا من الخلطاء ليبغي بعضهم على بعض إلا الذين آمنوا وعملوا الصالحات وقليل ما هم وظن داود أنما فتناه فاستغفر ربه وخر راكعا وأناب. தாவூத் பதிலளித்தார், இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டையும் இணைத்துக் கொள்வதாக கோரியதன் மூலம் திண்ணமாக உமக்கு அநீதி இழைத்து விட்டார். உண்மையில் ஒன்று கூடி வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறி நடந்து கொள்கின்றார்கள். ஆயினும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்கள்தாம் இதிலிருந்து தப்பித்திருக்கின்றார்கள். இத்தகையோர் மிகச்சிலரே ஆவர். இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போதே உண்மையில் நாம் அவரை சோதித்திருக்கின்றோம் என்பதை தாவூது உணர்ந்து விட்டார். உடனே தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். மேலும் சஜிதாவில் விழுந்து விட்டார். இறைவன் பக்கம் மீண்டார். فغفرنا له ذلك وإن له عندنا لزلفى وحسن مآب. அப்போது நாம் அவருடைய அந்த தவறை மன்னித்து விட்டோம். திண்ணமாக நம்மிடத்தில் அவருக்கு நெருக்கமும் நல்ல முடிவும் இருக்கின்றன.